ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் அ ஃபாதர் டு ஹிஸ் சன் ரிட்டன் பை கார்ல் அகஸ்ட் சாண்ட்பர்க். இதில் ஃபாதர் டு ஹிஸ் சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தந்தை மகனிடம் அப்படின்ட்டு. ஸோ இந்த போம் ஃபுல்லாக பொயட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார்னா, ஒரு தந்தை வந்துட்டு மகன்கிட்டக்க எந்த அறிவுரைகள் சொல்லலாம், அந்த அறிவுரைகள் வந்துட்டு அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றும், எல்லா அறிவுரைகளும் வந்துட்டு சொல்ல தகுந்ததா அப்படிங்கிறத பற்றி இவர் சொல்லியிருப்பார். அதனால் அவங்க லைஃப்பில் எது இம்பேக்ட் பண்ணும், நம்ம சொல்கிற அறிவுரைகள் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு இந்த போம் ஃபுல்லாக. A father sees his son nearing manhood. What shall he tell that son? Life is hard, be still, be a rock. And this might stand him for the storms and serve him for humdrum monotony. இப்போ வந்துட்டு a father sees his son nearing manhood அப்படின்னா, ஒரு தந்தை வந்துட்டு தன்னுடைய மகன் வந்துட்டு ஒரு அடல்ட் ஸ்டேஜ் இல்லைனா ஒரு மேன்ஹுட் அப்படின்னா குழந்தை பருவத்தை தாண்டி ஒரு மனிதனாக வந்துட்டு இந்த உலகத்தில் வாழ போகிறான் அப்படின்றப்போ அவர் என்னென்ன அட்வைஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கிறாங்க. வாட் ஷால் ஹீ டெல் த சன். ஸோ என்ன சொல்லலாம், அவங்க பையனுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி அ ராக். லைஃபுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்டீல் போல் இருக்கணும் நம்ம அப்படின்னா திடமாக இருக்கணும், ஒரு பாறையை போல் வந்துட்டு நீ கடினமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாரு. அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டார்ம்ஸ். ஸோ இந்த கருத்து இருக்குது என்ன பண்ணுறதுன்னா, இந்த லைஃப் இஸ் ஹார்ட் அண்ட் பி ஸ்டீல் பி அ ராக் அப்படிங்கிற அந்த கருத்து வந்துட்டு அவன் மனசுக்குள்ளே பதியும். ஆனால் அது எப்படி நிற்குமா, அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு புயல் அடித்தாலும் அவன் ஸ்டீல் மாதிரி நிற்பான், எந்த ஒரு புயல் அடித்தாலும் அவன் ஒரு பாறை மாதிரி இருப்பான். இது வந்துட்டு இந்த அட்வைஸ் வந்துட்டு அவனை எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அவன் வந்துட்டு நிலச்சி நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவன் நிலச்சி நிற்கிறதுக்கு மை ஸ்டாண்ட் தான் அவன் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை அவன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் ஹம்ட்ரம் மோனோட்டனி. அது மட்டும் இல்லாமல் அது எதுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல், ஹம்ட்ரம் அப்படின்னா எக்ஸைட்மெண்ட், எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாமல், மோனோட்டனினா தொடர்ந்து ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் அது வந்துட்டு அவனுக்கு வழிவகுக்கும். அவனுக்கு அது புயலை எதிர்த்து நிற்கிறதுக்கும் உதவும். அதே மாதிரி இந்த விஷயம் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப ராக் மாதிரியே இருக்கார் அப்படின்னா, அவருக்கு தொடர்ந்து ராக் மாதிரி இருந்துச்சுன்னா போர் அடிச்சிடாதா, கடினமாகவே வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தாருன்னா போர் அடிச்சிடாரா, அப்படி தான் இப்படி சொல்கிறாரு. அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸைட்மெண்ட் அவள் வாழ்க்கையில் இல்லாமல் போய் தொடர்ந்து ஒரே காரியங்களை செய்கிறதுக்கு தான் அவனுக்கு அது உதவியாக இருக்கும், அந்த அட்வைஸ் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. And guide him among sudden betrayals and tighten him for slack moments. Life is a soft loam, be gentle, go easy, and this too might serve him. Brutes have been gentled where lashes failed. அடுத்த பேராகிராஃபில் முதல் பேராகிராஃப் இருக்குல்ல, அந்த பேராகிராஃப்க்கு கண்டினியூஷன் லைன்ஸ் வருது. எப்படின்னா அந்த அட்வைஸ் இருக்குது. என்ன அட்வைஸ்னால், லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி ராக். இந்த அட்வைஸ் வந்துட்டு அவனை என்ன பண்ணணும்னா, கைட் ஹிம் அமாங் சடன் பிட்ரையல். இப்போ யாராவது ஒருத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மனசு சாஃப்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமாக எடுத்துக்கிட்டு, சரி நம்ம அவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டோம், இவங்க நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, பிட்ரையல்ஸ்னால் துரோகம், ஸோ இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஒரு ராக் மாதிரியோ ஒரு ஸ்டீல் மாதிரியோ இருக்க பர்சன் என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு ஒரு துரோகத்துக்கு அவரை வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நல்லா கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த அட்வைஸ் ஹெல்ப் பண்ணும். அண்ட் டைட்டன் ஹிம் ஃபார் ஸ்லாக் மூமெண்ட்ஸ். இல்லை ஸ்லாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது தளர்ந்து இருப்பான்ல அந்த டைமில் வந்துட்டு இல்லை, நம்ம வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கணும். டைட்டன்னா வந்துட்டு தளர்ந்து போகிற டைமில் வந்துட்டு அவனை இறுக்கி பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஒரு சோகமாக இருக்கிற ஒரு டைம்லேயோ எந்த ஒரு டைம்லேயோ வந்துட்டு லைஃப் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் லைஃப், நம்ம கடந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்துட்டு அது கொடுக்கும். இப்போ இன்னொரு ஐடியா சொல்கிறாரு, லைஃப் இஸ் சாஃப்ட் லோம், பி ஜென்டில், கோ ஈஸி. ஸோ மொதல் அட்வைஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது அட்வைஸ் வந்துட்டு எப்படின்னா, லைஃபுங்கிறது ஒரு சாஃப்ட் லோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுனா, லோம்னா அந்த மண்ணெல்லாம் இருக்குல்ல, களிமண் கூட சேர்ந்து அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் அந்த மிக்சர்ஸ்லாம் கலந்து வச்சுருப்பாங்க, செடியிலலாம்
செடிக்கெலாம் வந்துட்டு வைப்பாங்கல்ல, அது இப்போ புதுசாக வந்திருக்கும் அந்த தேங்காய் நார் இது என்னென்னமோ போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் அந்த லோம் அப்படிங்கிறது. இன்னும் சொல்லணும்னா தமிழில் வந்துட்டு களிமண் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் களிமண்ணோட சேர்த்து இங்கே நிறைய நியூட்ரிஷன்ஸ் ஆட் பண்ணுறது தான் அந்த லோம். அப்போ சாஃப்ட் லோம்னா வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண ஒரு மண் மாதிரி, ரொம்ப மென்மையான மண் மாதிரி. அதுக்கிட்ட நீ ரொம்ப ஜென்டிலாக நடந்துக்கோ, ரொம்ப ஈஸியாக நடந்துக்கோ அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்லலாம். அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம். இதுவும் வந்துட்டு அவனுக்கு என்னத்தை வந்துட்டு பண்ணும் அப்படின்னா, இதுவும் அவனுக்கு வழிகாட்டும். சர்வ்னா அவனுக்கு உதவி செய்யும். ப்ரூட்ஸ் ஹேட் பீன் ஜென்டில் பேட் லேஷஸ் ஃபெயில். இதில் ப்ரூட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மிருகத்தனமான விஷயம். லேஷஸ் அப்படின்னா வந்துட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, ஏதாவது ஒரு கட்டையை வச்சோ இல்லை ஒரு குச்சியை வச்சோ அதுதான் அடிக்கிறது. ஸோ இந்த காட்டு மிராண்டித்தனம், ப்ரூட்ஸ்னால் காட்டு மிராண்டித்தனம்னு சொல்லுவாங்க, இல்லை மிருகத்தனம். இப்போ ஒரு அனிமலை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிக்காமையே விட்டுட்டோம். லேஷஸ் ஃபெயில்டுனா அடிக்காமல் அதை நம்ம வளர்த்துருக்கோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஜென்டிலாக தான் இருக்கும். அதே நம்ம அடித்து அதை வளர்த்தோன்னா அப்படியே என்னாகும், அது ஒரு ப்ரூட்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இவர் சொல்கிறார். எப்படின்னா ப்ரூட்ஸ் வந்துட்டு ஜென்டிலாக இருக்கும் எப்போனா நம்ம அது மேலே எந்த அடியும் அடிக்காமல் இருக்கிறப்போ அது ஜென்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதை லைஃபோட கம்பேர் பண்ணுறாரு. லைஃப்பை வந்துட்டு நம்ம ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது ஹார்டாக இருக்கும், இல்லை நம்ம அது ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது மென்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மீனிங் சொல்கிறாரு. The growth of a frail flowers in a path up has sometimes shattered and split a rock. A tough will counts, so does desire. So does a rich, soft wanting. Without rich wanting, nothing arrives. ஸோ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃப்ரைல் அப்படின்னா ரொம்ப பலவீனமான மலர்கள் வந்துட்டு பாதையில் வந்துட்டு மலர்ந்துருக்கு அப்படின்னா, அது சம்டைம்ஸ் ஷேட்டர்ட் அண்ட் ஸ்பிளிட் அ ராக். அந்த பலவீனமான மலர்கள் கூட சில டைம் என்ன பண்ணோம், பிரிஞ்சு என்ன பண்ணோம், ஒரு பாறையே வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி அது மூலமாக அது மேலே வளரும். பாறையில் வந்துட்டு சில பேர் செடி முளைச்சிருக்கிறோம், பாறைக்கு நடுவில் வந்துட்டு அந்த பூக்கள்லாம் பூத்துருக்கோம்ல. அப்போது ஒரு ஒரு ஃப்ளார் கம்பேர் பண்ணுறப்ப, ராக்கோட கம்பேர் பண்ணுறப்ப அது ஒரு பலகீனமான விஷயமாக தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு என்ன சக்தி இருக்குன்னா, ஒரு பாறையை வந்துட்டு தகர்த்துட்டு முளைக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அ டஃப் வில் கவுண்ட்ஸ். அதாவது கஷ்டமான காலங்கள் வந்துட்டு லைஃப்பில் நிறையா வரதான் செய்யும். ஸோ டஸ் டிசையர்னால் ஆசை. எப்படி வந்துட்டு கஷ்டம் அதிகமாக வருதோ அதே மாதிரி வாழ்க்கையில் ஆசைகளும் நிறைய இருக்கும். ஸோ டஸ் அ ரிச் சாஃப்ட் வாண்டிங். ரிச் சாஃப்ட் வாண்டிங்னா மென்மையான செழிப்பான தேவைகள். ஸோ கஷ்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆசைகளும் இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு அதீத தேவைகளும் ஒன்று இருக்கும். அதாவது இப்போது ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் வந்துட்டு பில்லியனர் ஆகும் அப்படின்னா அவனால் அது முடியும். ஸோ அது அவனோட ஒரு ரிச் சாஃப்ட் வாண்டிங் தான். அவன் ஆசைப்படுறதுல நியாயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆசைகள் அவனுக்கு இருக்கும். வித்தவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரைவ்ஸ். அதாவது ஒரு விஷயத்து மேலே நம்ம அதீதமாக ஆசைப்படலைன்னா அது நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, கனவு காலங்கள். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காலங்கள். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ட்ரீம் பண்ணணும், அது வந்துட்டு நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்போ தான் நம்ம மைண்டு நம்பும், அதை நம்ம செஞ்சு முடிக்க முடியும். நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறப்போ அது நமக்கு எப்படி வந்து சேரும்? ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம மைண்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டுமே தான் அது நம்ம செய்யறதுக்கு ஐடியாஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றது தான் இந்த லைனோட மீனிங். Tell him too much money has killed men and left them dead years before burial. ஸோ அவன்கிட்ட என்ன அவன்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறார். அதாவது எந்த ஒரு தந்தையுமே மகன்கிட்ட என்னென்ன அட்வைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பணம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நிறைய ஆண்களை வந்துட்டு கொன்றுருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அந்த பசங்கிட்ட என்ன சொல்கிறது, பணம் அப்படிங்கிறது நிறைய பேரை கொன்றுருக்கு. அது எப்படி கொண்டிருக்கு அப்படின்னா, அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே, புதைக்கிறதுக்கு முன்னாடியே பல வருஷம் எப்படி வாழ்ந்துருக்குறாங்களா, செத்தவர்களாகவே வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சில பேர் வந்துட்டு நிறைய பணத்தை குவிச்சு வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாகவே இருக்காது. சாகிறப்போ நிம்மதி எல்லாமே செத்து போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நிறைய மணி வந்துட்டு ஒரு மனுஷனை கொண்டு இருக்குது, நிறைய மனுஷங்களை கொண்டு இருக்குது. அவங்கெல்லாம் செத்து புதைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க செத்தே வாழ்ந்துருக்குறாங்க. அதாவது ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அந்த கதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. த குவெஸ்ட் ஆஃப் லூசர், இதுக்கு ப்ரொனவுன்சியேஷன் வந்து லூக்கர். The quest of lucre beyond a few easy needs has twisted good enough men sometimes into dry, thwarted worms. The lucre அப்படின்னா என்னென்னா ஆதாயம். அதாவது
ஒருத்தவனுக்கு வந்துட்டு ஒரு தேவைகள் இருக்கும், மனுஷங்களுக்கு தேவைகள் இருக்கும். தேவைகளை தாண்டி எனக்கு பல விஷயங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த லூக்கர். அதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும், தேவையை தாண்டி அதீதமாக எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது என்ன ஆகுதுன்னா, as twisted good enough man, அதாவது ஒரு நல்ல மனிதர்களையும் அதை வந்துட்டு மாற்றிடுது தான். எப்படி மாற்றுதுன்னா, sometimes into try thwarted worms. இதில் thwarted அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யாமல் தடுக்கிறது. ஸோ நம்ம என்ன தான் பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும், தேவைக்கு அதிகமாக பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தாலுமே கூட கடைசியில் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, மண்ணுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை புழு தான் சாப்பிட போகுது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இவ்வளோ பணம் நமக்கு சேமித்து வைக்க வேண்டிய அவசியமா அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. அப்படிங்கிறத அவர் சொல்ல நினைக்கிறாரு. சம்டைம்ஸ் இன்டு ட்ரை வாட்டர்ட் வார்ம்ஸ், அதை நம்ம புழுக்களாக நம்ம மாறி போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. Tell him time as a stuff can be wasted. Tell him to be fool ever so often and to have no shame over having been a fool, yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. ஸோ அவனுக்கு வேறு என்ன லெசனும் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாருன்னா, ஸ்டஃப் கேன் பி வேஸ்டட். அவங்ககிட்ட சொல்லுங்கள், நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், டைமுங்கிறது ஒரு ஸ்டஃப், அதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணலாம், நிறைய விஷயங்களை நம்ம வீணடிக்கலாம், நிறைய டைமை நம்ம வீணடிக்கலாம். இப்போது வந்துட்டு ஒரு சக்ஸஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அதை முயற்சி செய்கிறப்போ மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற சொல்லுவாங்க. அது மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவில் வந்து அது டைமை வேஸ்ட் பண்ணுறது. ஆனால் இந்த பையனோட பெர்ஸ்பெக்டிவ், அந்த முயற்சி பண்ணுறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது எப்படின்னா, அது அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுற டைம் கிடையாது, அவங்க கோலை நோக்கி அவங்க ரீச் பண்ணுறதுக்காக அவங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிற நேரம். ஸோ அந்த மாதிரி நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாதுன்றதை சொல்லிக் கொடுங்க அவனுக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி டெல் him to be a fool ever so often, அப்பப்போ நம்ம முட்டாளாக இருக்கிறதும் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் டு ஹாவ் நோ ஷேம் ஓவர் ஹேவிங் பீன் அ ஃபூல், அதாவது நம்ம முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்றத நினச்சி நம்ம எப்போயுமே அவமானப்பட வேணாம். ஏன்னா நம்ம முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்னா ஒருத்தவங்களை நம்பியிருப்போம், அவங்கள நம்ம முட்டாளாக்கியிருப்பாங்க. அது என்றைக்குமே வந்துட்டு தப்பான விஷயம் கிடையாது, நம்ம நேர்மையாக தான் இருந்திருக்கோம். அதனால அதில் எந்த ஒரு ஷேமையும் அந்த பையனை எடுத்துக்க வேணான்னு சொல்லுங்கள். எட் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் எவ்ரி ஃபாலி, இல்லை ஃபாலினா முட்டாள்தனம், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குட் சென்ஸ் இல்லாமல், சென்ஸே இல்லையான்னு கேட்பாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஏமாறுறப்ப நமக்கு அது ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கும். அதில் கற்றுக்கிட்டதை ஒவ்வொரு கெட்ட விஷயங்கள்லேருந்தும், ஒவ்வொரு பிட்ரையல்ஸில் இருந்தும், ஒவ்வொரு முட்டாள்தனத்துக்கு பின்னாடியும் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுட்டு இருந்திருப்போம். அதை மட்டும் நம்ம திருப்பி என்ன பண்ணக்கூடாதான், ரிப்பீட் பண்ணக்கூடாதான். ஹோப்பிங் டு ரிப்பீட் நன் ஆஃப் த சீப் ஃபாலிஸ், நம்ம தெரிஞ்சிருச்சு இது தப்பு, இது இவங்க வந்துட்டு நம்மளை இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, இல்லை இவங்க இப்படி நம்மளை இது பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம பண்ணுற விஷயம் வந்துட்டு சரியாக முடியலை அப்படின்னா அதை திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதாவது கெட்ட விஷயங்களை ரிப்பீட் பண்ணக்கூடாது. கெட்ட விஷயம் இந்த சென்ஸ், இப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்களை நம்பிட்டோம், பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களை நம்பி வந்துட்டு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அவங்க நம்மளை ஏமாற்றிடுறாங்க அப்படின்னா திருப்பி அந்த விஷயத்தை நம்ம பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய சீப் ஃபாலிஸ் இருக்குது, அதிலிருந்து ஒரு லெசன் எடுத்துக்கிட்டு அதை திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. Thus arriving at intimate understanding of a world numbering many fools, tell him to be alone often and get at himself, and above all tell himself no lies about himself, whatever the white lies and productive friends. ஸோ என்ன சொல்கிறாரு இதில் அப்படின்னா, இப்போது மேலே கற்றுக்கிட்ட அந்த சீப்பான ஃபோலிஸ்லேருந்து நமக்கு ஒரு லெசன் கிடைக்கும். அந்த லெசன் வந்துட்டு எப்படி கொண்டு வரணும்னா, தஸ் அரைவிங் அட் இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நமக்கு ஒரு புரிதலை நமக்கு கொடுக்குமா. அந்த லெசன்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். எப்படிப்பட்ட புரிதல் ஆஃப் அ வேர்ல்ட் நம்பரிங் மெனி ஃபூல்ஸ், அதாவது இந்த உலகத்தில் நிறைய பேர் முட்டாளாக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் முட்டாளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு அது கொடுக்கும். Tell him to be alone often and get at himself. ஸோ உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள், தனிமையில் அப்பப்போ இருக்க சொல்லி, அப்போ தான் அவனே அவன் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் above all tell himself no lies about himself. வேறு என்ன சொல்லுங்கள், இது எல்லாத்தையும் விட அந்த பையனுக்கு என்ன சொல்லிக் கொடுங்கன்னா, அவனை பற்றியே எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. வாட் எவர் த ஒயிட் லைஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஃப்ரண்ட்ஸ், அதாவது ஒயிட் லைஸ் அப்படின்னா மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தாதது தான் ஒயிட் லைஸ்ன்னு சொல்லுவாங்க.
அதாவது பெருசாக ஹார்ம் வராது, அதான் ஒயிட் லைஸ். அந்த மாதிரி ஒரு ஹார்ம்லெஸ்ஸான பொய் கூட நம்ம சொல்ல வேணாம். ப்ரொடக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம சிலது சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான பொய்கள் வந்துட்டு சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் பெருசாக மற்றவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தாது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு வந்திருப்போம், நம்ம வீட்டில் என்ன சொன்னோன்னா நாங்கள் வந்து படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவுமே கூட ஒரு ப்ரொடக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அந்த லைனில் சொல்கிறாரு. அதாவது அவனுக்கு தனியாக இருக்க சொல்லிக் கொடுங்க, பொய் சொல்ல கற்றுக் கொடுக்காதீங்க, பொய் சொல்ல வேணான்னு சொல்லுங்கள், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொய் சொல்ல வேணாம்னு நினைங்க அப்படின்னு சொல்கிறாரு. He may use against other people. Tell him solitude is creative if he is strong, and the final decisions are made in silent room. Tell him to be different from other people if it comes natural and easy being different. ஸோ ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு அடுத்த லைனில் அடுத்த பேராகிராஃபில் சொல்கிறாரு. ஏன்னா ஒருத்தவங்க தன்னை நோக்கியே தன்னை பற்றியே நம்ம பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அதை அடுத்தவங்களுக்கு எதிராகவும் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்குருவோம். ஸோ அது வேணாம் அப்படிங்கிறாரு. சாலிட்யூட்னா தனிமையாக இருக்கிறது நிறைய ஒரு க்ரியேட்டிவான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். அதாவது திடனாக இருக்கிறவங்களால தான் தனிமையாக இருக்க முடியுமா, ஸ்ட்ராங்காக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களால யாரோட கம்பெனி இல்லாமல் தனியாக இருக்க முடியும். தனியாக இருக்கிறது வந்துட்டு எதுக்கு கூட்டிகிட்டு போகுதுன்னா ஒரு விஷயம் க்ரியேட்டிவாக இருக்கிறவங்களை யோசிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப தனிமையாக இருப்பாங்க க்ரியேட்டிவாக இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே அது என்ன நடக்குது, அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுப்பாங்க. தனிமைங்கிறது வந்துட்டு யாருமே வேணாம் அப்படின்னு இருக்கிறது இல்லை, அவங்களுக்காக சில நேரத்தை செலவிடுறது, அந்த மாதிரி நேரத்தை செலவிடுவாங்க. அந்த ஃபைனல் டெசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம். இல்லை ஃபைனல் டெசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா தனிமையாக அது ரூமில் உட்காந்து இது சரியா இல்லையா நம்ம மனசுக்குள்ளே கேட்டு தான் நம்ம ஒரு டெசிஷனை எடுக்கணும். நம்ம மற்றவங்கக்கிட்ட சஜஷன்ஸ் கேட்கலாம், ஆனால் மற்றவங்க சொல்கிறதையே நம்ம கேட்டு நடந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கையில் நம்ம டெசிஷன் எடுக்கிறோம்னா நம்ம முடிவு நம்மளுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. டெல் him to be different from other people. மற்றவங்களோட நீ வித்தியாசமாக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, நீ வித்தியாசமாக இருக்கலான்னு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாரு. இஃப் இட் கம்ஸ் நேச்சுரல் அண்ட் ஈஸி பீயிங் டிஃபரெண்ட். அதாவது சிலருக்கு வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு வித்தியாசமாக இருக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். நேச்சுரலாகவே அவங்க தனிமையாக இருப்பாங்க, நேச்சுரலாகவே அவங்க எல்லா விஷயங்களும் தனியாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அது வந்து நேச்சுரலாக நடக்கும், அது வந்து ஈஸியாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும். அந்த வித்தியாசமாக இருக்கிறது ஈஸியாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறாரு. Let him have lazy days seeking his deeper motives. Let him seek deep for where he is born natural. Then he may understand Shakespeare and the Wright brothers, Pasteur, Paulo, Michael Faraday and free imagination. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சோம்பேறித்தனமாக சில நாட்களை அவர் சுய சந்தோஷத்துக்காக செலவிடுறது வந்து தப்பு இல்லை, அதை செலவு பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சில டைம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், 24/7 ஹார்ட் ஒர்க், 7 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி இல்லை. சில நாள் பிரேக் எடுத்துகிட்டு இஷ்டப்படி இருக்கலாம். சில நாள் பிரேக் எடுத்துகிட்டு ரொட்டீன்ங்கிறது ரொம்ப முக்கியம் தான். அந்த ரொட்டீன்லேருந்து பிரேக் எடுத்து லேசியாகவும் இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அப்படி லேசியாக இருக்கிறப்போ டீப்பர் மோட்டிவ்ஸ்னால் உண்மையிலே நமக்கு வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறாரு அந்த லேசி டேஸில். லெட் him seek deep for where he is born natural. ஸோ அவருக்குள்ளே வந்துட்டு ஆழ்ந்த மனசுக்குள்ளே வந்துட்டு தேடணுமா, எப்படின்னா நேச்சுரலாகவே அவர் வந்து எதுக்காக பிறந்திருக்காரு அப்படின்னு தேடணுமா. இப்போது ஸ்பிரிச்சுவலாலாம் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம நேச்சுரலாக தேடணும், நமக்கே தெரியும், நமக்குள்ளேயே நம்ம தேடினா தான் நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான திங்ஸ். அதாவது இப்போது ஒருத்தவங்க சிங்கராக பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா நேச்சுரலாகவே அவங்களுக்கு அது இருக்கும், நம்ம சிங்கர் ஆகிறதுக்கு ஒத்தாங்கிறது அவங்க உள்ளே தேடணும். அதை விட்டு சிங்கராக இருக்கிறவங்கள போயிட்டு நம்ம ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு கலெக்டர் ஆகிறதுக்கே கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் அவங்க நிறைய திறமை அவங்களுக்கு எதில் இருக்குன்னா சிங்கராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனக்குள்ளேயே நம்ம தேடணும், நான் நேச்சுரலாக நமக்கு என்ன வருது அப்படிங்கிறது. தென் ஹீ மே அண்டர்ஸ்டாண்ட் ஷேக்ஸ்பியர். அப்போ தான் அவருக்கு யாரை பற்றி தெரிய வரும்னா ஷேக்ஸ்பியர். ஏன்னா இப்போ சொல்ல போகிறவங்களாம் எப்படின்னா அவங்க தனிமையிலிருந்து அவங்க எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சவங்கள சொல்ல போகிறாங்க. ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கிட்டால் ஷேக்ஸ்பியர் வந்துட்டு லிட்ரேச்சரில் நிறைய புக்ஸு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, நிறைய போம் புக்ஸு, சானட்ஸு, பிளேஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ரைட் பிரதர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆர்வெல் ரைட் அண்டு வில்பர் ரைட். இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவங்க. பாஷியர் அப்படிங்கிறவர் என்னென்னா அவர் ஃபுல் நேம் என்னென்னா லூயிஸ் பாஷியர் ஃபார்மம் ஆர்எஸ். இவர் வந்துட்டு மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷனை பற்றி கண்டுபிடிக்கிறாரு, அது மாதிரி வேக்சினேஷன் பிரின்சிபலை பற்றி இவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கடுத்து
பாவ்லோவ் அப்படிங்கிறவர் யாருன்னா அவரோட ஃபுல் நேம் ஐவன் பெட்ரோவிச் பாவ்லோவ். இவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங் த்ரோ ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வித் டாக்ஸ், அதாவது சைக்காலஜி ரிலேட்டடான திங்ஸ். இது எல்லாமே அவங்க தனிமையிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா மைக்கேல் ஃபாரடே எஃப்ஆர்எஸ் was an English scientist who contributed the study of electromagnetism and electrochemistry. ஸோ அவர் எலக்ட்ரோமேக்னட்டிசம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் அவர் ஒரு சயின்டிஸ்ட்டாக அவர் இருந்திருக்கார். ஸோ எல்லாருமே எப்போ தனிமையில் இருந்து அவங்களோட இமேஜினேஷன் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரீ இமேஜினேஷனுங்கிறது ரொம்ப ஃப்ரீ தான். நம்ம இமேஜின் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் தியரி படியோ இல்லை மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இது படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பிரெயினுக்கு ஓகே இவன் ஆசைப்பட்றான், இவன் வந்துட்டு இது செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாத்தையும் அவன் மைண்டில் தோன்ற வைப்போம், சப்கான்ஷியஸ்க்கு தெரியும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவர் சொல்கிறாரு. பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு அ வேர்ல்ட் ரிசன்டிங் சேஞ்ச். ஸோ இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதுக்காக இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்கு அப்படின்னா வாழ்க்கைக்கு புது புது தேவைகள் இருக்கும், அதுங்களுக்கெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு தான் இது வந்திருக்கு. ரிசன்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி கோபத்தில் இருக்கிறது, இல்லைனா ஏதோ ஒரு தேவையில் இருக்கிறது, ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிறப்போ ஒரு தேவை. ஸோ மாற்றம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த மாற்றத்தை இந்த மாதிரியான தனிமையால் இருக்கிறப்போ நிறைய புது கண்டுபிடிப்புகள் வருது, அது அந்த மாற்றத்தை அந்த உலகத்துக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. He will be lonely enough to have time for the work. ஸோ ஒருத்தவங்க தனிமையாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்குன்னு அவங்க வேலையை செஞ்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. He know as his own. ஸோ அவங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத அப்போ தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, அவங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத தனிமையில் இருக்கிறப்போ தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிக்கிறார். ஆத்தர் இன்ஃபர்மேஷன். Poetry is the opening and closing of a door, leaving those who look through to guess about what was seen during a moment. Poetry அப்படிங்கிறது என்னென்னா ஒருத்தவங்களுக்கு இப்போ பொயட்ரி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு கதவு திறந்து ஒரு ரூம்குள்ளே போகிறது. பொயட்ரியை வந்துட்டு முடிக்கிறோம் அப்படின்னா அந்த ரூமை விட்டு வெளியே போகிறது. ஸோ இன்பிட்வீன் அந்த ரூம்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கூட அது எப்படி கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு பொயட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கற்றுக்குறோம்ல இந்த போம் மூலமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட கோட். யாருன்னா கார்ல் சாண்ட்பர்கோட கோட். Sandburg was born in Galesburg, Illinois to parent of Swedish ancestry. ஸோ இவர் கேல்ஸ்பர்கில் பிறக்கிறாரு. இவங்க ஃபேமிலி வந்துட்டு எதை சேர்ந்ததுன்னா ஸ்வீடனை சேர்ந்தவங்க. கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க் January 6, 1878, July 22, 1967 was an American poet, writer and editor. இவரோட ஃபுல் நேம் என்னென்னா கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க். அவர் எப்போ பிறந்திருக்காருனா Jan 6, 1878 இறந்தது வந்துட்டு July 22, 1967. இவர் ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு பொயட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய எழுத்தாளரும் கூட. எடிட்டர்னால் வந்துட்டு ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி கொடுப்பாங்க, அதான் எடிட்டர் வேலை. ஸோ அந்த எடிட்டராகவும் இருந்திருக்கிறாரு. He won 3 Pulitzer Prizes. புலிட்சர் ப்ரைஸஸ் இவர் 3 ப்ரைஸஸ் வாங்கியிருக்காரு. என்னென்னா 2 for his poetry and 1 for his biography of Abraham Lincoln. 2 வந்துட்டு அவரோட போம்கே வாங்கியிருக்கிறாரு. 1 வந்துட்டு இவர் ஆப்ரகாம் லிங்கனோட சரிதை அப்படி எழுதியிருக்கிறார். சரிதைனா ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதியிருக்கிறார், பயோகிராஃபி எழுதியிருக்கிறாரு. ஸோ அதுக்கும் இவர் புலிட்சர் வாங்கியிருக்கிறாரு. During his lifetime, Sandburg was widely regarded as a major figure in contemporary literature. ஸோ அவர் வாழ்ந்த காலத்தில் இவர் ஒரு பெரிய ரைட்டராக இருந்திருக்காரு. கண்டெம்பரரினா சுயகால இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சககால இலக்கியம். ஸோ அங்கே அவர் வாழ்ந்த டைமில் ஒரு நல்ல ஃபேமஸான ரைட்டராக இருந்திருக்காரு. எஸ்பெஷலி ஃபார் வால்யூம்ஸ் ஆஃப் ஹிஸ் கலெக்டட் வேர்ஸ். என்னென்ன போம்ஸ்லாம் அவர் வந்துட்டு ரொம்ப கலெக்டட் வேர்ஸ்னால் நிறைய வேர்ஸஸ் சேர்ந்து, அதாவது நிறைய போம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்க்ளூடிங் சிகாகோ போம்ஸுங்கிறது 1916 எழுதியிருக்கிறாரு. கார்ன் ஹஸ்கர்ஸ் அப்படிங்கிறது 1918 எழுதியிருக்கிறாரு. அண்ட் ஸ்மோக் அண்ட் ஸ்டீலுங்கிறது 1920 எழுதியிருக்கிறாரு. ஹீ என்ஜாய் அன்ரிவர்ல்ட் அப்பீல் ஆஸ் அ பொயட் இன் ஹீஸ் டே. அன்ரிவால்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒப்பிட முடியாது. ஸோ ஒப்பிட முடியாத அளவுக்கு அவரோட வாழ்க்கையில் அவர் பொயட்டாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. பெர்ஹாப்ஸ் பிகாஸ் த பிரெத் ஆஃப் ஹிஸ்
breadth of his experience connected him with so many standards of American life. The breadth of his experience-னா அவரோட வாழ்க்கை அந்த அனுபவங்கள் வந்துட்டு ரொம்ப நீண்டு இருக்கும்ல, அது வந்துட்டு அமெரிக்கனோட லைஃபோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால அதை அவர் பொயட்ரியிலே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ இவர் ஒரு பொயட்டாகவே வாழ்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. at his death in 1967. ஸோ இப்போ எப்போ இறக்குறாருன்னா 1967 இறக்குறாரு. President Lyndon B. Johnson observed that Carl Sandburg was more than the voice of America, more than the poet of its strength and genius, he was America. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தவர் லண்டன் பி ஜான்சன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இறந்தப்போ கார்ல் சாண்ட்பர்க் அப்படிங்கிறவர் அமெரிக்க மக்களின் குரலாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அமெரிக்க மக்களோட ஒரு பலமாகவும் ஒரு அறிவாகவும் வந்திருக்கிறார். அவர் தான் ஒரு அமெரிக்காவாகவே இருந்திருக்கிறார். ஸோ அமெரிக்காவுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு போய்ட்டு அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ அவரை ரொம்ப பெருமையாக அவர் பேசியிருக்கிறாரு அவர் இறந்தப்போ. டிஸ்கஷன் செஷன். இந்த செஷனில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ரியாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது குழந்தைக்கு வளர்கிறப்போ அங்கே வந்துட்டு லைஃப் கஷ்டமாக இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. லைஃபே ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக எடுத்துக்கோ, எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணு, இது வரலையா பரவாயில்ல, இன்னும் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது. இந்த டைமுக்குள்ளே நீ முடிக்கலையா, சரி இது உனக்கு வரவே வராது, இல்லைன்னா நம்ம ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ இதை போய் அவன் ட்ரை பண்ணுறான் பாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நிறையா இருக்குது. சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளே இருக்க நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரேஸ் கூட இருக்கும் கூட, என்னென்னா டூ ஒர்க் இன் சைலன்ஸ் லெட் யுவர் சக்ஸஸ் மேக்ஸ் நாய்ஸ்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னா, உங்களோட வேலையை நீங்கள் தனிமையில் சைலண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களோட வெற்றி வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்போ எங்களுக்கு ஒரு எய்ம் இருக்குது, நான் இப்போ ஒரு விஷயத்துக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, மற்றவங்க கொடுக்குற எனர்ஜி வந்துட்டு நமக்கு அது மோசமாகவே முடியலாம். எப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, எதுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறப்போ நம்ம அதை கேட்டு நம்ம பிரெயின் வந்துட்டு சும்மாவே நமக்கு பிரெயினில் 1000 தாட்ஸ் வரும், நம்மளால் செஞ்சிட முடியுமான்னு. ஸோ இப்போ மற்றவங்களும் அதை நம்ம மேலே திணிக்கிறப்போ நம்ம மைண்டுக்குள்ளே அந்த சேஞ்சஸ் வரும். ஸோ நம்ம ஒரு விஷயத்துக்காக வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம யார்ட்டையுமே சொல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு எப்படின்னா, தனிமையான வழி தான் பெஸ்ட்டு. அதை தான் வந்துட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதை தான் இந்த போம் ஃபுல்லாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போம் வந்துட்டு எனக்கு நல்ல லெசனாக இருந்தது. ஆல்ரெடி நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த போம் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல லெசனாக இருந்தது. இதுதான் நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. Figures of speech. A rhyme scheme is the pattern of sound that repeats at the end of a line or stanza. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட்ஸ். அது எங்கே ரிப்பீட் ஆகும்னா, ஒரு வாக்கியத்தோட இறுதியிலையோ இல்லை ஒரு ஸ்டான்ஸாவோட இறுதியிலையோ ரிப்பீட் ஆகும். அதுதான் ரைமிங் ஸ்கீம். Verse is a open form of poetry which in its modern form arose through the French verse libre form. It thus tends to follow the rhythm of natural speech. ஃப்ரீ வேர்ஸ் அப்படிங்கிறதுனா பொயட்ரியிலே ஒரு ஓப்பன் ஃபார்ம். இது வந்துட்டு எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஃப்ரெஞ்சிலேருந்து வந்திருக்கு. அதுக்கு பேர் என்னென்னா லிபரே ஃபார்ம். லிபரே ஃபார்ம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு எழுதிக்கலாம். நம்மளோட ஆத்தரோட இஷ்டப்படி எந்த ரைமிங் ஸ்கீமும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அதான் இட் டஸ் டென்ஸ் டு ஃபாலோ த ரிதம் ஆஃப் அ நேச்சுரல் ஸ்பீச். நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரியே வந்துட்டு போம் எழுதுவாங்க. அதுதான் நேச்சுரல் ஸ்பீச்சோடு எழுதுவாங்க. அதுதான் ஃப்ரீ வேர்ஸ். அதுக்கு பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் வந்துட்டு ஃப்ரீ ரைம் தான். பொயட் எந்த சர்டைன் ரைமிங் பேட்டர்னே அவர் ஃபாலோ பண்ணல. ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ ரைம். Alliteration. The use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரே வார்த்தை இல்லை ஒரே உச்சரிப்புடைய வார்த்தையை தொடர்ந்து வர வார்த்தைகளில் முதல் எழுத்தாக வந்திருந்ததுன்னா அதுதான் அலிட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், பிக்கி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுல பி அப்படிங்கிறது தொடர்ந்து வருது. இதுதான் அலிட்ரேஷன். இந்த போமில் இருக்க அலிட்ரேஷன் என்னென்னா, the growth of a frail flaws in a path up. இதில் ஃப்ரைல் ஃப்ளாஸ் எஃப் தொடர்ந்து வருது. இது ஒரு அலிட்ரேஷன். அடுத்து has something shattered and split a rock. இல்லை சம்டைம்ஸ் shattered split எஸ்ங்கிறது ரிப்பீட் ஆகுது. ஸோ இது ஒரு அலிட்ரேஷன். a tough will counts so does desire. இதில் does desire டிடி கண்டினியூஷனாக வருது. ஸோ இது ஒரு அலிட்ரேஷன்.
and left them dead years before burial. இதில் before burial BB ரிப்பீட் ஆகுது. ஸோ இது ஒரு alliteration. Repetition. Repetition is a figure of speech where a word or phrase is repeated more than one time to put emphasis. It attracts the attention of the readers to the specific phrase. Repetition அப்படின்னா ஒரு விஷயம் மறுபடியும் திரும்ப திரும்ப வருது, அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதில் ஒரு வார்த்தையோ இல்லை வார்த்தைகளின் குழுமம், ஃப்ரேஸ்னால் வார்த்தைகளின் குழுமம், அது வந்துட்டு திரும்ப திரும்ப வந்திருக்கும். எதுக்காகனா ஒரு விஷயத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத தெரிவிக்கிறதுக்காக. அது ரீடரோட அட்ராக்ஷனை அது வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவான், ரீடரோட அட்டென்ஷனை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும் அந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ரேஸ்க்காக. அதுதான் வந்துட்டு ரிப்பிட்டேஷன். ரிப்பிட்டேஷன் இந்த போமில் இருக்க ரிப்பிட்டேஷன் என்னென்னா, டெல் ஹிம் டு பி அலோன் ஆஃபன் அண்ட் கெட் அட் ஹிம்செல்ஃப் அண்ட் அபவ் ஆல் டெல் ஹிம்செல்ஃப் நோ லைஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். இதில் ஹிம்செல்ஃப்ங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ரிப்பிட்டேஷன். Antithesis. An antithesis is a figure of speech that states strongly contrasting ideas placed in juxtaposition. They contain compound sentences with two independent clauses separated by a comma or a semicolon in most cases. Antithesis அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுனா ஆன்டி அப்படிங்கிறதுனாலே ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். ஆன்டிதீசிஸ்ங்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எது சொல்லுதுன்னா, ஸ்ட்ராங்லி கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ், அதாவது எதிர்மறையான இரண்டு ஐடியாஸை சொல்லுது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பிளேஸ்ட் இன் ஜக்ஸ்டபொசிஷன், அது எதிர்மறையான ஐடியாவும் ஆப்போசிட்டாக தான் பிளேஸ் ஆகிருக்கு. ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்குற ஐடியாஸ் பிளேஸ் ஆகிருக்கும். தே கண்டைன் காம்பவுண்ட் சென்டென்சஸ், அதாவது காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு அண்ட் அப்படிங்கிறத வச்சு தொடர்ந்து வருது. இப்போ he is sleeping and snoring அப்படின்னா அது ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து வருது. அவர் வந்துட்டு தூங்குறாரு, கொரட்டை விடுறாரு. ஸோ ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து வருது. அதுதான் வந்துட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸு. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸும் வித் டூ இண்டிபெண்ட் கிளாஸஸ். இண்டிபெண்ட் கிளாஸஸ்னால் அது ரெண்டுமே வந்துட்டு தனித்து பொருள் கொடுக்கக்கூடியது. இப்போது நான் சொன்னேன்ல, he is sleeping and he is snoring. ஸோ he is sleeping அப்படின்னா அவன் தூங்குகிறான், he is snoringனா அவன் குரட்டை விடுகிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக அந்த அண்டை வந்து நீக்கிட்டாலுமே ரெண்டுமே வந்துட்டு தனியாக மீனிங் கொடுக்குறது தான். அதான் இண்டிபெண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கணும்னா, சில டைம் வந்துட்டு கொமா வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருக்குமா, சில டைம் வந்துட்டு செமிகோலன் வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருக்குமா. ஸோ சில கேசஸில் இது வந்துட்டு இப்படி செப்பரேட் ஆகும், சில கேசஸில் அண்டும் வரும். ஸோ அதுதான் ஆன்டிதீசிஸ். இந்த போமில் இருக்க ஆன்டிதீசிஸ், த growth ஆஃப் அ frail flower in a path up has sometimes shattered and split a rock. இந்த லைன் எடுத்துக்கோங்க. இதில் அண்டுங்கிறது கன்ஜக்ஷன்னா ஒரு ரெண்டு வார்த்தையும் சேர்க்கறது தான் அண்டு. இப்போ ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸஸ் எது அப்படின்னா, the growth of a frail flowers in a path up has sometimes shattered, அதாவது தளர்ந்த மலர்கள் வந்துட்டு ஒரு பாதையில் வளர்ந்துருக்கும். அது எப்படி இருக்கும்னா, ஷேட்டர்னா தனியாக வளர்ந்துருக்கும். அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான சென்டென்ஸ். அதுக்கு இண்டிபெண்ட்டாக அது மீனிங் கொடுக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக அது அந்த வாக்கியமே வந்துட்டு மீனிங் கொடுக்குது. அதே மாதிரி ஸ்பிளிட் அ ராக் அப்படின்னா முளைக்கிறது, அதாவது ஸ்பிளிட்னா உடைக்கிறது. ராக்கை வந்துட்டு உடச்சிக்கிட்டு அது முளைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்பிளிட்டர் ராக்குங்கிறதுமே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் தான். அதுவும் தனியாகவும் மீனிங் கொடுக்கக்கூடியது. ஸ்பிளிட்டர் ராக் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் தான். அதுவும் ராக்கை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், பாறையை வந்துட்டு உடைங்க அப்படிங்கிறதும் ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் வந்துட்டு இணைக்குது அண்டுங்கிற கன்ஜக்ஷன். ஆனால் இது ரெண்டுமே வந்துட்டு ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்குது. எப்படின்னா, ஒரு க்ரோத் ஆஃப் ஃப்ரைல் வீக்கான ஒரு ஃப்ளவர் வந்துட்டு பாதையில் முளைத்திருக்கு. அதே மாதிரி அது எதை வந்துட்டு உடைக்கக்கூடிய தகுதி இருக்குது அதுக்குன்னா, ஒரு ராக்கே உடைக்கக்கூடிய தகுதி இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் ஐடியாஸ். டூ இண்டிபெண்டன்ட் கிளாஸஸை வந்துட்டு காம்பவுண்ட் சென்டென்சஸாக ஒரு அண்டை வச்சு வருது. ஸோ இது ஒரு ஆன்டிதீசிஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு, ப்ரூட்ஸ் ஹேவ் பீன் ஜென்டில் வேர் லேஷஸ் ஃபெயில்டு. இதில் வந்துட்டு ப்ரூஸ் ஹேவ் பீன் ஜென்டில் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். அதுவுமே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் தான். அதுக்கு மீனிங் தனிச்சுமே அது மீனிங் கொடுக்கும். ப்ரூட்ஸ்னால் காட்டு மிராண்டி சொல்லலாம், இல்லை மிருகத்தனமானு சொல்லலாம், விலங்குகள்னே சொல்லலாம். ஸோ விலங்குகள் மென்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஹேவ் பீன் ஜென்டில், இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். வேர் லேஷஸ் ஃபெயில்டு, இதில் லேஷஸ் ஃபெயில்டு அப்படிங்கிறதுமே கூட ஒரு சென்டென்ஸாக நம்ம எடுக்கலாம். லேஷஸ் ஃபெயிலும் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான். இது வந்துட்டு வேர் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ ரெண்டு ஆப்போசிட் ஐடியாவும்
இண்டிபெண்டன்ட் கிளாஸஸாக இருந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸாக இருந்து அது வந்துட்டு மீனிங்கை கொடுக்குது, ஆப்போசிட் மீனிங்ஸை கொடுக்குது. ஸோ இது ஒரு ஆன்டிதீசிஸ். Transferred epithet. Transferred epithet is when an adjective usually used to describe one thing is transferred to another. An epithet is a word or phrase which describes the main quality of someone or something. For example, a happy person. Epithets are usually adjectives like happy that describes a noun like person. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் எபித்தட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்ஜெக்டிவ்ஸாக மோஸ்ட்லி வந்து ட்ரான்ஸ்ஃபர் எபித்தட்ஸாக இருக்கும். அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா ஒரு விஷயத்தை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அது வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. எபித்தட் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இல்லைனா ஃப்ரேஸ்னால் நிறைய வார்த்தைகள் சேர்ந்த குழுமம் தான் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வார்த்தையாகவும் இருக்கலாம், ஒரு ஃப்ரேஸாகவும் இருக்கலாம். அது எதை வந்துட்டுனா ஒரு விஷயத்தோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணணுமா, அதாவது தரத்தை வந்துட்டு விவரிக்கிறது தான் வந்துட்டு எபித்தட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா அ ஹாப்பி பர்சன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அதில் எபித்தட்ஸ் அப்படின்னா என்னென்னா அட்ஜெக்டிவ்ஸ் லைக் ஹாப்பிங்கிறது வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ், அதுதான் எபித்தட். அது எந்த மாதிரியான நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா பர்சன்ங்கிறது ஒரு நவுன். ஸோ அந்த நவுனை ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது, குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுது. ஹாப்பிங்கிறது ஒரு குவாலிட்டி. ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் எபித்தட். இந்த போமில் இருக்க ட்ரான்ஸ்ஃபர் எபித்தட்ஸ் என்னென்னா அண்ட் லெட் தம் டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல். இதில் டெட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், இயர்ஸுங்கிறது வந்துட்டு நவுன். ஸோ இறந்து போன காலங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ காலங்கள் வந்துட்டு இறந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை சொல்லுதில்ல. ஸோ இது ஒரு எபித்தட். நெக்ஸ்ட்டு லெட் ஹிம் ஹாவ் லேசி டேஸ் சீக்கிங் ஹிஸ் டீப்பர் மோட்டிவ்ஸ். இதில் லேசி அப்படிங்கிறதும் வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ், அதே மாதிரி டேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நவுன். சோம்பேறித்தனமான நாட்கள்னு சொல்லுது. இது வந்துட்டு ஒரு குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இது ஒரு எபித்தட், ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். க்ளாசரி ஹம்ட்ரம் லேக்கிங் எக்ஸைட்மெண்ட், உற்சாகம் இல்லாதது. ஹீ இஸ் ஃபீலிங் ஹம்ட்ரம், அவர் உற்சாகம் இல்லாதது போல் உணர்கிறார். மோனோட்டனி ரிப்பிட்டேஷன் அண்ட் ரொட்டீன், மாறுதலே அல்லாத. ஷி ஹாஸ் பீன் டூயிங் திஸ் ஒர்க் மோனோட்டனஸ்லி, இந்த வேலையை அவள் மாறுதலே இல்லாமல் செய்து வருகிறாள். ஸ்லாக் நாட் டைட், மெதுவாக தளர்ந்த. ஷி இஸ் ஹேண்ட்லிங் த கிளாஸ் ஸ்லாக்லி, அவள் கண்ணாடியை மெதுவாக கையாளுகிறாள். லோம் a fertile soil of clay and sand, களிமண். He planted on the loam, அவர் களிமண் மீது பயிரிட்டார். Brutes a savagely violent person and animal, மிருகத்தனமான. He is behaving like a brute, அவன் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறான். Lashes strike or beat with a whip or a stick, வசைப்பாடு. He lashes his child violently, அவர் தனது குழந்தையை கடுமையாக வசைப்பாடுகிறார். Frail weak and delicate, பலவீனமான. He looks frail, அவர் பலவீனமாக இருக்கிறார். Lucre ill-gotten gains, ஆதாயம். He is gaining by lucre, அவர் ஆதாயம் பெறுகிறார். Thwart ஒன்றை செய்யாது தடு, stopping from doing. He thwarted her from attending the festival, அவளை திருவிழாவில் கலந்து கொள்ள விடாமல் தடுத்தான். Folly a lack of good sense, முட்டாள்தனமான. He does folly things, அவன் முட்டாள்தனமான காரியங்களை செய்கிறான். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.